வணக்கம். என்சிஇஆர்டி வந்து ஒரு ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை பற்றி என்னன்னு பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லைங்க, 10 நாள், ஒரு வருஷத்தில் 10 நாளுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க பேக்கே ஸ்கூலுக்கு கொண்டு போக தேவையில்லை. ஆனால் அந்த பிள்ளைங்க வகுப்பு வந்து 6வதுலேருந்து 8வது உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6வது படிக்கக்கூடிய பசங்க, 6வது 7வது 8வது படிக்கக்கூடிய பசங்களுக்கு நம்மளோட ஒகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு என்சிஇஆர்டி சொல்கிறாங்க. உண்மைதாங்க. சும்மா படித்து மார்க் எடுத்து நல்ல டிஸ்டிங்ஷனோடலாம் பசங்க வெளியில் வந்தாலும் தொழில் தெரிஞ்சிருக்கணும், ஸ்கில்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கிறப்போ எல்ஓஇ, லோக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கூட்டு போயிருந்தாங்க. பட் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வந்து நமக்கு நிறைய பேருக்கு அமையலை. ஸோ இந்த காலத்தில் படிக்கிற பசங்களுக்கு, முக்கியமாக 6th, 7th and 8th படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக்லெஸ் டேஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த 10 டேஸை வந்து எப்படி ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்கு கூட என்சிஇஆர்டி வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துரும். டீச்சர்ஸ் தான் அதுக்கு உண்டான பிளான்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணணும். இது மூலமாக என்ன விஷயம்னா, குழந்தைங்க நாளைக்கு படிச்சுட்டு இந்த உலகத்தில் தானங்க வந்து சமாளிக்கணும், பல பேரோட புழங்கணும், பல பேரோட போராடணும். இந்த 10 நாட்களில் அவங்களுக்கு தேவையான தியரிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படும். என்சிஇஆர்டி அதை வந்து 3 தீம்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாமா? Number 1, Science, Environment and Technology, including studying birds, animals, plants, soil and water testing, visits to solar energy and bioplants, lectures on AI, data science, robotics, cybersecurity, etc. Number 2, Exposure to public office, local industry and business, including visits to the Panchayat office, hospitals, post office, banks, dairy farms, construction site, etc. Number 3, Art, culture and history, including puppetry, doodling, dance, drama, visiting a book fair, visiting national monuments, etc. உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.